ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தொண்டைக்காய் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைலில் நான் தொண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும், சிம்பிளான டிஷ்ஷாக தான் இருக்கும். அதனால என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் தொண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஆனியன் முதல்ல நான் தொண்டைக்காயும் சேர்த்து இவ்வளவு உப்பு சேர்த்துக்கிறேன். என் வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரியும், நான் ஆனியன் போடும் போதே உப்புமே நான் ஆட் பண்ணிடுவேன். அதனால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம தக்காளி வச்சிருக்கோம்ல, தக்காளியும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கட் பண்ணிருக்கிற தொண்டைக்காய் இதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தவறிடும். தொண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிட்டோம். தொண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா இது வதக்கிக்கணும். ஏன்னா கார ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம். அதனால நல்லா இது கலரி விட்டுருவோம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து இதுல போட்டு நல்லா கிளறி பண்ணிடலாம். நான் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இப்போ குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்றேன். தக்காளி வெங்காயம் அப்புறம் தொண்டைக்காய் இதெல்லாம் வச்சு செய்யற சிம்பிளா செஞ்சலாம். இதை வச்சு நிறைய ஸ்பைசஸ் போட்டீங்கன்னா நிறைய சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சாலும் டேஸ்டியா ஈஸியாவும் செஞ்சிடலாம். அதுக்குதான் நான் இந்த மாதிரி செய்வேன். நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிட்டு இதுல நம்ம தண்ணி ஊத்திக்க வேண்டியதான். தொண்டைக்காய் வேகணும், அதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாவே வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி வச்சீங்கன்னா நல்லா சுண்டி வர கிரேவி திக்காகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நல்லா கிளறிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கணும். நான் பார்த்துட்டு சொல்றேன், இருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டா இருக்கு. இப்போ மூடி வச்சிடலாம். இனிமேட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சீங்கன்னா நல்லா கொதிச்சு சுண்டி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டி கிளறி விடுங்க, சரிங்களா?
இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. நான் தட்டு ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. கிளறி விட்டுணும், ஏன்னா அடி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சரிங்களா? கிளறிட்டு மறுபடியும் மூடி வைக்கங்க. தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா திக்கா கிரேவி வர வரைக்கும் இதே ப்ராசஸ் தான். நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அது வரும். ஆனா நம்ம அடிக்கடி எடுத்து எடுத்து கிளறி விடணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருக்கு. கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். நல்லாவே திக்கா ஆயிடுச்சு. இன்னும் கூட நீங்க கட்டியா செஞ்சுக்கலாம். நான் குழம்பு மாதிரிதான் நான் செய்து சாப்பிட போறோம். அதனால கிரேவி கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கிறேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால நான் தண்ணியாவே வச்சுக்கிறேன். நீங்க பொரியல் பண்றீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லாத அளவுக்கு திக்கா செஞ்சுக்கலாம். ரைஸ்க்கு தான் சாப்பிட போறதுனால லைட்டா கிரேவியா வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான சூப்பரான ஈஸியான தொண்டைக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இல்ல வேற ஏதாச்சும் டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.